உப்பு ரொம்ப வைக்குது. தண்டாளி எங்க கேன வச்சாலும் ரொம்ப உப்பா இருக்கு. ஹலோ காய்கறி பயனு வந்தாலும் வழியில கண்ணி ராதாச்சவி நல்ல ஆட்டம், நல்ல பாட்டம், நல்ல நாட்டம். அதனால செய்ய வேண்டியதை முறையா செய்யணும். ஏன்னா பப்பு டான்ஸுக்கு 12 to 12 நமக்கான பிரம்ம முகூர்த்தம். இந்த நகரத்துல செஞ்சாதான் உனக்கு வயிற்றுல கற்பம் தரிக்கும். என்னப்பா இந்த நேரம் நம்ம செஞ்சா உனக்கு வயிற்றுல புள்ள வந்து பூஞ்சிட்டி கோடாங்கி கோடாங்கி கடைசியில நீனும் இதுக்குதான் மொத்தம் ஆம்பளைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், பொம்பளை கொண்டு காசு கொடுக்குறேன். பூஞ்சிட்டி கோடாங்கி மாமனார் அவர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மக்கா மக்கா நீ அடிக்க அடிக்க அவனுக்கு உடுக்கு கிளியல 100 ரூபா சித்தம் கொடுக்குறாரு. அவங்க எங்க சொந்தக்காரங்க தானே. முருகன் அன்பு சித்தப்பு சார்பாக 200 ரூபா அனுபவத்தில் அன்பு சித்தப்புக்கு என்னைய அதாச்சரிய பாராட்டி 100 ரூபா அனுபவத்தில் அன்பு சித்தப்புக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. என் அன்பு அண்ணன் முருகன் அவர்கள் என்னையும் என் அன்பு மகன் தங்கராஜ் அவர்களையும் பாராட்டி 200 ரூபாய் அன்பத்தில் என் உடன் பிறந்த சகோதரர்கள் அன்பு அண்ணன் நடனமாடியது வேற யாரும் கிடையாது. இந்த ராதாச்சேரி வந்து எனக்கு சித்தி, நான் வந்து அதுக்கு மயன். எப்படி இருக்கு நாடகம் புடுப்புன்னு இருக்கா? வேற வழி இல்ல. அது நடிப்பு, அது துடிப்பு. அதனால சித்திக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை எங்க இருந்தாது. அப்படியே பெட்டிக்காட்ட பெட்டிக்காட்ட கொடுக்கும். நம்ம உங்களை டீச்சரா சொல்லுவா அப்படிதான் பேராசை கண்ணி ராதாச்செல்வி ஒரு உன்னதமான காதலை உங்களோட சொல்ல போறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் நடிகன் என்ற முறையில ஒரு முக்கியமான சொல்ல போறேன். ஏன்னா இன்னைக்கு எப்பேற்பட்ட நாள்னா நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு பழைய இந்த பெரியவங்க எல்லா பேருக்குமே தெரியும். நீங்க திரைப்படத்தில் நிறைய பார்த்திருப்பீங்க. கன்னடத்து பைங்கிலி அருமை அம்மா சரோஜா தேவி அவர்கள் இன்றைக்கு இறந்து விட்டாங்க, இயற்கை எய்து விட்டாங்க. அதனால அவர்களும் ஒரு நடிகை, நாங்கள் நடிகை என்ற முறையில சரோஜா தேவி அவர்களின் நினைவாக உங்களுக்காண்டிய ஒரு ஆசை. 85 வயசு வாங்க இன்னைக்கு தான் இறந்து போயிட்டாங்க. அன்பர்கள் என் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இன்னைக்குமே அவர் தம்பி சொல்ற மாதிரி ஒரு நல்ல நடிகை, நடிகையிலே ஒரு ஜாம்பவான நடிகைன்னு அவங்கதான். கண்டிப்பா அழகியும் அவங்கதான். சரிங்களா? பேர் அழகி. ஆமா, சரோஜா தேவிக்கு மயங்காத ஆளு யாருமே கிடையாது. எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு சரியான ஜோடி அவங்கதான். கண்டிப்பா. ஆமா. அதனால அவர்கள் மீது ஒரு பற்றின் காரணமாக நீ உப்பி என்ற காரணத்தால உனக்காண்டியே என் காதை சொல்லுங்க பாப்போம். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை.
முடியல இன்னைக்கு ஏன் அவங்களுக்கு. உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க எல்லாம் கண்டு ரசித்த ஒரு நடிகை நல்ல நடிகை உலக விட்டு போயிட்டாங்க. எத்தனை அவங்க படம் பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்க, எம்ஜிஆர் கூட சிவாஜிலாம் பார்த்து. அதானே ஒரு அபிநய சரஸ்வதி. ஒரு விஷயம் தெரியுமாமா, நம்ம சொந்தக்காரங்கன்னா பஸ் டிரைவர் பஸ் நிப்பாட்டி கொஞ்சம் 5 நிமிஷம் நில்லுப்பா நான் ஓடியாந்துன்னு சொல்லி ஓடியாருவாங்க. ஆனா சினிமா உலகத்திலேயே சரோஜா தேவிக்கு மட்டும்தான் ஒரு விமானமே காத்து வந்துச்சான் 230 பயணியோட. இவங்க வந்து அரை மணி நேரம் கழிச்சு வந்திருக்க, அப்பதான் பிள்ளை நின்று போனாங்க. அப்பெல்லாம் எல்லா பேருமே காத்திருந்து கண்டு ரசித்த ஒரு நடிகை. கன்னடத்து பையன். கன்னடத்து அதாவது நீங்க எப்படி அவருடைய அருமை பெருமையில பத்தி பாடுனீங்களோ, நானும் ஒருத்தவரை பத்தி பாடலாம்னு இருக்கேன். அந்த ஒருத்தவர் யார் தெரியுமா? யாரு? நீங்க தான். யாரு? சொல்லுடா. புரட்சி கலைஞர் அந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா. இன்னைக்கு ரொம்ப பிடித்தமான ஆளு எனக்கு. நல்லவர்கள் எல்லாமே டக்குன்னு போய் கன்னடத்து பையன்களை சரோஜா எவ்வளவு பெண்மையில அழகான ஆளோ, அதே மாதிரி கருப்பின் தங்கமே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா தான். அவருடைய கண் பார்வைதான். எந்த பெண்ணும் மயங்காத பெண்ணே கிடையாது. இந்த இருக்கார்ல, ஆமா. இன்னும் அவர் இறந்தாலும் அவருடைய ஆபீஸ்ல அன்னதானம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? நல்ல மனுஷனா போய் தர்றாங்க. இன்னும் இருக்கேன். என்னவா அது வேற, அங்க வேற டிபார்ட்மெண்ட். அது வேற ப்ராடக்ட்மா. நீ பாடுமா. கொண்டே விடுவேன். ஓ